குகன் ஆஸ்ட்ரோ. குகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் சௌம் சரவண பவ. ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ. தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய குகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நவ கிரகங்களின் எல்லாத்தையும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாகவே கிடைக்கட்டும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன் மையில் நடத்து குகன் வேலே. ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமோ நமஹ. இன்றைய பஞ்சாங்கம் இன்று 9/10/2024 ஸ்ரீ குரோதி ஆண்டு புரட்டாசி மாதம் 23ஆம் நாள் புதன்கிழமை தட்சிணாயனம். நல்ல நேரம் காலை 11:30 முதல் 12 மணி வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 1:45 முதல் 2:45 வரை, மாலை 6:30 முதல் இரவு 7:30 வரை. ராகு காலம் 12 முதல் 1:30 வரை. யமகண்டம் 7:30 முதல் 9 மணி வரை. குளிகை 10:30 முதல் 12 மணி வரை. சூரிய உதயம் காலை 6:02. கரணன் 6 முதல் 7:30 வரை. திதி இன்று காலை 8:20 வரை சஷ்டி, பின்பு சப்தமி. நட்சத்திரம் இன்று அதிகாலை 1:35 வரை கேட்டை, பின்பு மூலம். நாம யோகம் இன்று அதிகாலை 4:34 வரை சௌபாகியம், பின்பு சோபனம். கரணம் இன்று காலை 8:20 வரை தைத்துலம், பின்பு இரவு 8:13 வரை கரசை, பின்பு வணிசை. அமிர்தாதி யோகம் இன்று அதிகாலை 1:35 வரை சித்த யோகம், பின்பு காலை 6:01 வரை அமிர்த யோகம், பின்பு மரண யோகம். சந்திராஷ்டமம் உடைய நட்சத்திரம் இன்று அதிகாலை 1:35 வரை பரணி, பின்பு கிருத்திகை. நேத்திரம் இன்று முழுவதும் ஒரு கண். ஜீவன் இன்று முழுவதும் அரை வாழ்க்கை. இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. மாலை 6:31 முதல் 8:15 வரை மேஷ லக்னம். இரவு 8:16 முதல் 10:18 வரை ரிஷப லக்னம். 10:19 முதல் 12:29 வரை மிதுன லக்னம். இரவு 12:30 முதல் காலை 2:38 வரை கடக லக்னம். 2:39 முதல் 4:39 வரை சிம்ம லக்னம். 4:40 முதல் காலை 6:44 வரை கன்னி லக்னம். 6:45 முதல் 8:49 வரை துலாம் லக்னம். 8:50 முதல் காலை 11 மணி வரை விருச்சக லக்னம். 11:01 முதல் 1:08 வரை தனுசு லக்னம். 1:04 முதல் 3:02 வரை மகர லக்னம். 3:03 முதல் 4:45 வரை கும்ப லக்னம். 4:46 முதல் 6:26 வரை மீன லக்னம். புதன்கிழமை தினம் இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் ஸ்ரீ புதன் பகவான். ஸ்ரீ புதன் பகவானுக்கான இந்த காயத்ரி மந்திரத்தை அந்தந்த நாளுக்குண்டான கிழமைகளில் உச்சரித்து வரும் பொழுது அந்த கிரகத்தினுடைய ஆசியும் அருளும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். இதனை 12 ராசிக்காரர்களும் தவறாமல் பாராயணம் செய்யுங்கள். அதிகாலை பொழுது தீபங்கள் ஏற்றி ஸ்ரீ புதன் பகவானுக்கான இந்த காயத்ரி மந்திரத்தை நீங்கள் உச்சரிப்பது விசேஷம். அதிலும் 4 மணி முதல் 5 மணிக்குள்ளாக தீபங்கள் ஏற்றி வழிபடுங்கள். ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரசோதயாத். மீண்டும் ஒரு முறை, ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரசோதயாத். இந்த ஸ்லோகத்தை உச்சரித்து வருவதால் தொழில் விருத்தி, வியாபாரத்தில் அபிவிருத்தி, கல்வி, ஞானம் உண்டாகும். கல்வி, கலை, ஞானம், அறிவு, ஆரோக்கியம், அன்பு, ஆனந்தம், தைரியம் என்னும் அஷ்ட ஐஸ்வர்யங்கள் பெறக்கூடும். 16 வகை செல்வங்கள் சித்திக்கும்.
கோரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. புதன்கிழமை காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ புதன் பகவானுக்கான ஹோரை. காலை 7 முதல் 8 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஹோரை. காலை 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஹோரை. காலை 9 முதல் 10 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஹோரை. 10 முதல் 11 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஹோரை. 11 முதல் 12 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஹோரை. 12 முதல் 1 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஹோரை. மதியம் 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஹோரை. 2 முதல் 3 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஹோரை. 3 முதல் 4 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஹோரை. மாலை 4 முதல் 5 மணி வரை ஸ்ரீ குரு பகவானுக்கான ஹோரை. மாலை 5 முதல் 6 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஹோரை. இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற்று சீரும் சிறப்புமாக பல்லாண்டு காலம் வாழ்க பல்லாண்டு என பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மேஷ ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாகவே கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மேஷ ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ முருகப்பெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ மேஷ ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. புதன்கிழமை தினம் புரட்டாசி மாதம் 23ஆம் நாள் ராசிக்கு 2ஆம் வீட்டில் குரு பகவான், 3ஆம் வீட்டில் செவ்வாய் பகவானுடைய சஞ்சாரம். ராசியினுடைய 7ஆம் வீடு களத்திரஸ்தானத்தில் சுக்கிர பகவான், புதன் பகவான். இன்றைய தினம் பார்க்கும் பொழுது மேஷ ராசி அன்பர்களுக்கு விரயஸ்தானத்தில் ராகு பகவான் இருக்கிறார். எப்பொழுதுமே நீங்கள் அதிகமான விலை கொடுத்து சில பொருட்களை வாங்க வேண்டும் என்கிற எண்ணங்கள் மனதில் இருந்து கொண்டே இருக்கும். நீங்கள் உறங்கும் போதும் சரி, உங்களுடைய கனவுகள் கூட பெரிதாகத்தான் வரும். எதையும் மிக எளிமையாக முடிக்க வேண்டும் என்கிற எண்ணங்கள் இருக்காது. கடன் வாங்கியாவது ஏதாவது ஒரு விஷயத்தை செய்திட வேண்டும் என்கிற எண்ணங்கள் உங்கள் மனதில் இருந்து கொண்டே இருக்கும். வீண் விரயங்கள் ஏற்படாதபடி பார்த்து கொள்ளுங்கள். மேஷராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டமம் நடக்கிறது. உங்களுடைய ராசிக்கு 8ஆம் வீட்டில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்கிறார். பரணி கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம். எதிலும் கவனமாகவே இருந்து கொள்ளுங்கள். அலட்சியம் வேண்டாம். அதிலும் கிருத்திகா நட்சத்திரம் முதல் பாதத்தில் உள்ளவர்களுக்கு இருக்கிறது. ராசிக்கு 2ஆம் வீட்டிலேயே வாக்குஸ்தானத்தில் குரு பகவான் இருப்பதால் உங்களுடைய பேச்சுக்கள் பெரிய அளவில் இருக்கும். மகான்கள் யோகிகள் போல உங்களுடைய பேச்சுக்கள் இருக்கும். எல்லோருக்கும் நல்ல அறிவுரை சொல்லக்கூடிய வகையில் தான் உங்களுடைய செயல்கள் இருக்கும். உத்தியோக வேலைகளில் நீங்கள் எதிர்பார்த்த வேலைகளை காட்டிலும் மாற்றாக ஒரு சில வேலைகள் நடக்கும். சூழல்கள் உங்களுக்கு எதிராக கூட நடக்கலாம். உங்களிடம் எப்பொழுதும் நல்ல ஒரு விதங்களில் பேசக்கூடியவர்கள் கூட அமைதியாக சென்று விடலாம். எதிர்பார்த்தபடி சில பண உதவிகள் காலதாமதமாகும். மாணவ மாணவிகளுக்கு படிப்பு சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருங்கள். தேர்வுகளை சந்திக்கக்கூடியவர்கள் அல்லது தேர்வு எழுதி உங்களுடைய தேர்வு முடிவுக்காக காத்திருப்பவர்கள் பொறுமையாகத்தான் இருக்க வேண்டும். ஆராய்ச்சி துறை சார்ந்த விஷயங்களில் படிக்கக்கூடியவர்களுக்கு மேற்படிப்புக்கான சில வேலைகளை அறிந்து கொள்வது நல்லது. தெரியாத எந்த விஷயத்திலும் கால் பதிக்காதீர்கள். பழைய வேலைகள், தெரிந்த விஷயங்களில் மட்டுமே கவனம் செலுத்துங்கள். உங்களுக்கு எல்லாம் தெரிந்திருந்தாலும் அவை பலனை ஏற்படுத்தாது. தேவையில்லாத விஷயங்களில் நீங்கள் சறுக்கலை சந்திக்க நேரிடும். பங்குச்சந்தை மற்றும் வர்த்தகம் சார்ந்த துறைகளில் இருப்பவர்கள், விளையாட்டுக்காக பணம் கட்டுபவர்கள் மிக மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய நாள். அலுவலக விஷயங்களில் தலைமை அதிகாரிகள் உங்களுக்கு என்ன கட்டளை இடுகிறார்களோ அந்த கட்டளைப்படி செய்வது நல்லது. உங்களுக்கு எல்லாம் தெரியும் என்கிற எண்ணத்திலோ தேவையற்ற சிந்தனைகள் காரணமாக எதையும் செய்து விடாதீர்கள். பக்குவமாக நடந்து கொள்ளுங்கள். பேசுவதை குறைத்துக் கொள்ள வேண்டும். எதை செய்தாலும் ஒரு முறைக்கு பல முறை சிந்தித்து செய்ய வேண்டும். மேலோட்டமாக சில விஷயங்களில் ஈடுபட்டு பிரச்சனைகளை நீங்களே விலைக்கு வாங்காதீர்கள். தம்பதியர்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டிய நாள். இருந்தாலும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் நடப்பதால் உங்கள் துணைவர் மூலமாக ஏதாவது ஒரு சண்டை சச்சரவு வரலாம். அல்லது உங்களுடைய வார்த்தைக்கு தனி மதிப்போ மரியாதையோ இருக்காது. கருத்துக்கள் வேறுபாடுகள் உண்டாகலாம். உங்களுடைய வார்த்தைக்கு தனி மதிப்பு என்பது அந்த ஸ்தானத்தில் இருக்காது. ஆக எதையும் பேசாமல் உங்களுடைய வேலைகளில் மட்டும் கவனம் செலுத்துங்கள். அக்கம் பக்கம் நபர்களிடம்
ஆதரவாக இருக்கும்படியாக நடந்து கொள்ளுங்கள். எல்லா விஷயத்தையும் செய்து முடிக்க முடியும் என்கிற எண்ணத்தோடு எதையும் செய்யாதீர்கள். முதலீடு சார்ந்த விஷயங்களை தவிர்ப்பது நல்லது. மனதில் புத்துணர்ச்சியை வளர்த்துக் கொள்ளுங்கள். தேக பலம் பெற, ஆன்ம பலம் அதிகரிக்க, மனோபலம் கூட இறை வழிபாடுதான் நல்லது. அதிலும் புதன்கிழமை தினம் அம்பிகை வழிபாடு செய்யுங்கள். பொதுவாக பெருமாள் வழிபாடு செய்யலாம். நவராத்திரி நடந்து கொண்டு இருப்பதால், சாரதா நவராத்திரி நடந்து கொண்டு இருப்பதால் மிக விசேஷமாக அம்பிகை வழிபாடு செய்வது உங்களுக்கு மென்மேலும் பல நிலைகளில் வளர்ச்சியை தரும். உடல் நலம் சார்ந்த விஷயங்களிலும் உணவு சார்ந்த விஷயங்களிலும் கவனமாக இருங்கள். கணித துறையில் செயல்படுபவர்கள் ஒரு முறைக்கு பல முறை சிந்தித்து செய்வது நல்லது. தவறுதலாக பணம் சார்ந்த விஷயத்தில் உங்களுடைய கணக்கு தவறாகலாம். மிக மிக கவனமாக கையாளுங்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை தரும். செவ்வாய் பகவான் மற்றும் குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்பான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி தொடர்பான செயல்பாடுகளுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் சிம்மம், தனுசு, மேஷம், மிதுனம், கும்பம். பகை ராசிகள் கன்னி, மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள்: அஸ்வினி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேது பகவான். தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி. பிள்ளையார் வழிபாடு நல்லது. இந்த நாள் உங்களுடைய செயல்களில் கவனமாக இருங்கள். தந்தையினிடத்தில் சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட வாக்குவாதம் வரலாம். தந்தையினுடைய சொல்படி கேட்டு நடக்க முயற்சியுங்கள். வெறுப்பு குணங்களை தவிர்ப்பது நல்லது. யாரிடத்திலும் எவரிடத்திலும் பாரபட்சம் இல்லாமல் நடந்து கொள்ள வேண்டும். பரணி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி. பெருந்தேவி தாயார் வழிபாடு நல்லது. மாற்றங்கள் உண்டாக்கலாம். வழிபாடுதனை செய்யுங்கள். பெருமாள் வழிபாடு நல்லது. புதன்கிழமை தினத்தில் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் வழிபாடு தொழில் விருத்தி, அபிவிருத்தி ஏற்பட வழிவகை கிடைக்கும். இருந்தாலும் உங்களுடைய நட்சத்திர அமைப்பின்படி பார்க்கும் பொழுது எண்ணியது ஒன்று, நடப்பது ஒன்று என்பது போல இருக்கும். அதிகம் உழைக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீர்கள். மனதில் கவனமாக, எண்ணத்தில் தெளிவு தேவை, உள்ளத்தில் மகிழ்ச்சி தேவை. மனதை அமைதிப்படுத்திக் கொள்ளுங்கள். கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதியான சூரிய பகவான் ராசிக்கு 6ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார் கேது பகவானோடு. பெரியவர்களிடத்தில் மதிப்போடு இருக்க வேண்டும். பெற்றோர்களுக்கு கொடுக்க வேண்டிய மதிப்புதனை கொடுக்க வேண்டும். சிறிய அளவிலாவது உடல் நல பாதிப்பு ஏற்படலாம். மனக்கவலைகள் இருக்கும். ஆன்ம பலம் பெற இறை வழிபாடு நல்லது. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். ரிஷபராசி அன்பர்களே, இன்றைய நாளுக்கான பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாகவே கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ ரிஷபராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ ரிஷபராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. புதன்கிழமை தினம் புரட்டாசி மாதம் 23ஆம் நாள் ராசியிலேயே குரு பகவான் 2ஆம் வீட்டில், செவ்வாய் பகவான் ராசியினுடைய 5ஆம் வீடு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில், 4ஆம் வீட்டு அதிபதி சூரிய பகவானோடு கேத்து பகவான் சஞ்சாரம் செய்கிறார். 6ஆம் வீட்டில் சுக்கிர பகவான், புதன் பகவான். 1க்கும் 6க்கும் அதிபதியானவர் சுக்கிர பகவானே. அவர் புதன் பகவானோடு இணைந்து இருக்கிறார். 7ஆம் வீடு களத்திரஸ்தானத்தில் சந்திர பகவான் சஞ்சரிக்கிறார். ராசியினுடைய 10ஆம் வீடு தொழில் ஜீவன பாவகத்தில் சனீஸ்வர பகவான் வக்ர நிலையிலும், லாபத்தில் ராகு பகவான். ஆகவே ரிஷபராசி அன்பர்கள், இந்த நாளில் நீங்கள் தோன்றக்கூடிய விஷயங்களை அப்படியே செய்யாமல் பெரியவர்களிடத்தில் கருத்துக்களை கேட்டு செய்வது நல்லது. மிக மிக கவனமாக இருக்க வேண்டிய நாள். வேலை செய்யக்கூடிய இடத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கலாம்.
கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் தொடங்கும். செய்யக்கூடிய வேலைகளில் பலு அதிகமாக இருக்கும். கடினமாக உணர்வீர்கள். எதையும் எளிமையாக முடிக்க முடியாமல் போகும். வீண் பேச்சுக்களும் வீண் அலைச்சல்களும் உண்டாகலாம். பண செலவு ஒரு பக்கம் இருக்க, வருமானத்தையும் நீங்கள் கவனிக்க வேண்டியதாக இருக்கும். ஒரு சிலருக்கு வருமானமும் குறையும், செலவுகளும் அதிகமாகும், வீண் விரயங்கள் ஏற்படும். தவிர்க்க முடியாத இந்த சூழ்நிலையை நீங்கள் சமாளிக்க பெருமாளுடைய வழிபாடு பத்மாவதி தாயாரை வணங்குவது நல்லது. ஒரு சிலருக்கு சந்திராஷ்டமத்தினுடைய தாக்கங்களினால் வேலைகள் விறுவிறுப்பாக காணப்படாது. கடுமையான வேலைகள் செய்தாலும் மதிப்பு மரியாதை இருக்காது. வாகன பயணங்களில் விவேகமாக இருக்க வேண்டும். செலவுகள் கொஞ்சம் அதிகரிக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அதிகமான அனுகூலத்தை தரும். குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரைகளில் சுப நிகழ்ச்சிகளை ஆரம்பிப்பது நல்லது. புதியதொரு வீடு, மனை, வாகனம், ஆடை, அணிகலன்கள் வாங்குவதற்கு நீங்கள் சுக்கிர பகவானுடைய உரையை பயன்படுத்துவது நல்லது. ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு சுக்கிர பகவானுடைய உரையில் நீங்கள் மருந்து மாத்திரை சாப்பிட்டால் சீக்கிரமே நோய் குணமடையும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கன்னி, மகரம், மீனம், ரிஷபம், கடகம். பகை ராசிகள் சிம்மம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். நட்சத்திர பலன்கள். கார்த்திகை நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு பல நிலைகளில் முன்னேற்றத்தை தரும். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பேச்சுக்களை தவிர்க்க வேண்டும். எதையும் மிகச் சரியாக புரிந்து கொண்டு செய்வது நல்லது. பிறருடைய வார்த்தைகளை நம்பி அப்படியே ஏமாறாதீர்கள். ரோகிணி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான். மகாதேவி மகாசக்தி வழிபாடு நல்லது. அம்பிகையை வணங்குங்கள். தடை தாமதங்கள் உடைத்தெறி. தேவையற்ற பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. யாரையும் வசைப்பாடுவது கூடாது. மிருகசிரீஷ நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. மிருக சிரீஷ நட்சத்திரக்காரர்களுக்கு முருகப்பெருமானை வணங்குங்கள். பொறுமையும் நிதானம் தேவை. செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் வீட்டிலேயே வாக்குஸ்தானத்திலேயே இருக்கிறார். தைரியமாக பேசுவீர்கள். உடன் பிறந்தவர்களிடத்தில் சில எதிர்ப்புகள் வளர்க்கலாம். காரசாரமாக இருக்கும் உங்களுடைய விவாத பேச்சுக்கள். மற்றவர்களிடத்தில் பொறுமையாக பேசினால்தான் வேலைகள் நடக்கும். அவசரம் காட்டாதீர்கள். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற்று சீரம் சிறப்புமாக பல்லாண்டு காலம் வாழ்க பல்லாண்டு என பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மிதுன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மிதுன ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ புதன் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாவிஷ்ணவே போற்றி. ஓம் ஸ்ரீ மிதுன ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. புதன்கிழமை தினம் புரட்டாசி மாதம் 23ஆம் நாள் கோச்சாரத்தினுடைய அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது மிதுன ராசி என்பர்களே, ராசியிலேயே செவ்வாய் பகவானும், விரயஸ்தானத்தில் குரு பகவான், சுகஸ்தானத்தில் சூரிய பகவான், கேது பகவான் சஞ்சாரம் இருக்கிறது. பஞ்சமாதிபதி பஞ்சமஸ்தானத்தில் சுக்கிர பகவான் அதிபதியாக இருக்கக்கூடியவர். அவரோடு சுகஸ்தானாதிபதியான புதனும் சேர்ந்திருக்கிறார். நட்பு வட்டாரங்களின் வழியில் உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும். நெருங்கிய நண்பர்களுடனான பேச்சுக்கள் மகிழ்ச்சியை தரும். இடர்பாடுகள் நீங்கும். மனதில் எண்ணி இருந்த வேலைகள் உங்களுக்கு கைகூடி வரும். எதிர்பார்த்த வேலைகள் சிறப்பாக நடக்கும் நாள். வியாபாரத்தினில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளை பேசி தீர்ப்பீர்கள். நீங்கள் எண்ணிய எண்ணங்களை செயலாக உருவாக்கம் செய்வீர்கள். அதிக லாபம் பெறும் விதமாக என்ன இருக்கிறது என்கிற தேடல்கள் உங்களுக்குள் அதிகரிக்கும். மிகுந்த திறமை வாய்ந்தவர்களாக இருப்பீர்கள். பழகக்கூடிய தன்மையில் சில மாற்றங்கள் உண்டாகும். புதியதொரு முயற்சிகள் கைகூடி வரும். திறமைகளை வெளிப்படுத்தி பாராட்டுதல்களை பெறுவீர்கள். மிதுன ராசி அன்பர்களே, நீங்கள் யார் என்பது மற்றவர்களுக்கு உறுதிப்படுத்தக்கூடிய நிலை உண்டாகும். மாணவர்களுக்கு, மாணவிகளுக்கு படிப்பில் இருக்கக்கூடிய நிலைப்பாடு நல்லதொரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். எந்த துறையில் சேர்ந்தால் வருகிற காலம் உங்களுக்கு சிறப்பாக அமையும், எதிர்காலம் நன்றாக அமையும் என்கிற சில திட்டங்களை இப்பொழுதே மேற்கொள்வீர்கள்.
அடுத்த கல்வியாண்டுக்குண்டான விஷயங்களில் நீங்கள் எடுக்கக்கூடிய சில துறைகள் பற்றிய விவரங்களை அறிய முற்படுவீர்கள். பாராட்டுதல்கள் கிடைக்கும். வெளியிடங்களுக்கு செல்பவர்களுக்கு, வெளியூர்களுக்கு பயணிப்பவர்களுக்கு ஆதாயம் கிடைக்கும். பயணங்கள் உங்களுக்கு நல்லதொரு அனுகூலத்தையும் புதிய முயற்சிக்கான நல்ல பலனையும் தரும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் குதூகலமான சூழ்நிலைகள் நிலவும். அமைதியாக இருந்து சில வேலைகளை முடித்து காட்டுவீர்கள். ரகசியங்களை பாதுகாக்கக்கூடியவர்களாக இருப்பீர்கள். நல்ல கருணை உள்ளம் கொண்டவர்கள் நீங்கள். உங்களுடைய செயல்கள் எப்பொழுதும் மற்றவர்களுக்கு உதவிகரமாக இருக்கும்படியாக பார்த்துக் கொள்வீர்கள். செயல்களில் இருந்து வந்த எதிர்ப்புகள் உங்களுக்கு குறையும். மனதில் அமைதி வேண்டி வழிபடுங்கள். இறை வழிபாடு நல்லது. தொழிலில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன இடர்பாடுகள் நீக்கி முன்னேற்றத்தை நோக்கி பயணிப்பீர்கள். வருமானம் வருவதற்கான வழிமுறைகள் கிடைக்கும். பிறர் கொடுக்க வேண்டிய பணம் அவர்கள் தானாக வந்து உங்களிடம் கையில் கொடுப்பார்கள். பணப்புழக்கம் எதிர்பார்த்தபடி இருக்கும். குடும்பத்தை வழிநடத்தும் விதமாகவும் ஓரளவாவது பணத்தை சேமிக்க முடியும். அதில் உங்களுடைய சாமர்த்தியத்தனம் வெளிப்படும். குழந்தைகளுடைய விருப்பத்தையும் நிறைவேற்ற முற்படுவீர்கள். அதே நேரத்தில் சிக்கனமாகவும் சீரிய கருத்தோடு இருந்து உங்களுடைய வாழ்க்கையை அழகுபடுத்துவீர்கள். மிதுன ராசி அன்பர்களே, மிகவும் திறமையானவர்களாக இன்றைய தினம் ஜொலிப்பீர்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அதிக நன்மையை தரும். புதியதொரு முயற்சிகள், கல்வி, தொழில், உத்தியோகம், வீடு, மனை வாங்குவது, இது போன்ற விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையில் செய்யும் பொழுது வேலைகள் வேகமாக்க முடியும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரையில் ஆரம்பிப்பது அல்லது செய்வதன் மூலம் வேலைகள் நல்லபடியாக நடக்கும். நட்பு, பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் துலாம், கும்பம், மேஷம், சிம்மம், மிதுனம். பகை ராசிகள் விருச்சகம், மகரம், மீனம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். மிருகசிரேஷ நட்சத்திரக்காரர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு பல சிறப்புகளை பெற்றுத்தரும். ஒத்துழைப்புகள் ஏற்படும். குடும்ப நபர்களால் ஆதரவு உண்டு. மனைவி வழியின் மூலமாக சில நல்ல செய்திகள் வரும். திருவாதிரை நட்சத்திரம் 1, 2, 3, 4 பதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ துர்க்கை அம்மனுடைய வழிபாடு நல்லது. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நல்ல முயற்சிகள் கைகூடி வரும். நன்மைகள் மிகுதியாகும். வளர்ச்சி நிறைந்த நாள். புனர்பூசம் நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்ப்புகள் குறையும். நினைத்த வேலைகளை திறமையாக முடிப்பீர்கள். எண்ணத்தின்படி உங்களுடைய வாழ்க்கை உயரும். மன அமைப்பு சீராக்கும். இந்த நாள் யோகங்கள், க்ஷேமங்கள், லாபங்கள் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கடகராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவகிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கடகராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ சந்திர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ மகாசக்தியை போற்றி. ஓம் ஸ்ரீ கடகராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. புதன்கிழமை தினம் புரட்டாசி மாதம் 23ஆம் நாள் ராசிக்கு 3ஆம் வீட்டில் முயற்சி ஸ்தானத்தில் சூரிய பகவான், கேத்து பகவான். 4ஆம் வீடு சுகஸ்தானத்தில் சுக்கிர பகவான், புதன் பகவான். பூர்வ புண்ணிய பாவகத்தில் சந்திர பகவான். அஷ்டமஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான் வக்ர நிலையிலும். பாக்யஸ்தானத்தில் மீனத்தில் ராகு பகவான். ராசியினுடைய லாபத்தில் குரு பகவான். 12வது வீடு அயன சயன போகஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்கிறார். கடகராசி அன்பர்களே, இன்றைய நாளுக்கான அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது வேலை செய்யக்கூடிய இடங்களில் நீங்கள் சற்று மிக மிக கவனமாகவே பார்த்து செய்யுங்கள். வேலையினுடைய போக்கு உங்களுக்கு மாறுபடலாம். நினைத்தது ஒன்று, நடப்பது ஒன்று என்பது போலவே இருக்கும். எதை செய்தாலும் ஒரு முறைக்கு பல முறை என்பது சிந்தித்து செய்ய வேண்டிய விஷயங்கள். சாதாரணமாக மனதில் தோன்றியதை உங்களுடைய வியாபாரத்தில் காட்டாதீர்கள். வர்த்தகம், ஏற்றுமதி, இறக்குமதி சார்ந்த துறைகளில் இருப்பவர்கள், பங்கீடு மற்றும் பங்குச்சந்தை சார்ந்த துறைகளில் செயல்படுபவர்கள் பணத்தை முதலீடு செய்வதாக இருக்கும் போது அவற்றை பலரிடம் கருத்துக்களை கேட்பது, சில ஆலோசனைகளை பெறுவது நல்லது. எண்ணியதை எண்ணியபடியே செய்ய வேண்டாம். ஒரு சிலருக்கு
வியாபாரத்தினுடைய போக்கு புரிந்து கொண்டு செய்வதே நல்லது. வெளியூர்கள் பயணிப்பவர்கள், மார்க்கெட்டிங் தொடர்பாக அல்லது பொருள் விற்பனைக்காக செல்பவர்கள் உங்களுடைய உடைமைகளை கையில் பத்திரப்படுத்திக் கொள்ளுங்கள். வண்டி வாகன பயண நேரங்களில் நிதானம் தேவை. குடும்ப நபர்கள் யாரிடத்திலும் வீண் வாக்குவாதங்களோ பிரச்சனைகளை செய்யாதீர்கள். மற்றவர்களிடத்தில் உங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்தும் பொழுது நிதான போக்கு தேவை. நெருக்கமானவர்களிடத்தில் அலைச்சல்கள் சில நேரம் உங்களுக்கு புரிதலும் உண்டாகலாம். வேலைகளில் இருக்கக்கூடிய சில கடினமான தன்மைகளை அகற்ற முற்படுவீர்கள். தடை தாமதங்கள் நீங்கும். அலுவலக வேலைக்காக செல்பவர்கள் திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள். பாராட்டுகள் உங்களுக்கு அந்த இடத்தில் கிடைக்கும். தலைமை மூத்த அதிகாரிகளிடத்தில் நீங்கள் யார் என்பதை உறுதி செய்வீர்கள். உங்களுடைய நேர்மையையும் உங்களுடைய பணியினுடைய ஆளுமை தன்மையும் வெளிப்படும். தலைமை பண்பு ஏற்று நடத்துவீர்கள். நிர்வாக திறன் நன்றாகவே இருக்கும். எல்லாரையும் வசீகரிக்கக்கூடிய முகப்பொழிவு, தேஜஸ் உண்டாகும். வியாபார வேலைகளில் இருந்து வந்த போட்டிகள் குறையும். சிந்தனைகள் நன்றாக இருக்கும். உங்களுடைய செயல்கள் பல சிறப்புகளை பெற்றுத்தரும். மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் இருக்கக்கூடிய இடர்பாடுகள் நீங்கி முன்னேற்றத்தை நோக்கி பயணிப்பீர்கள். எதிராக இருந்தவர்கள் காணாமல் ஓடிவிடுவார்கள். உங்களுக்கு கூடவே இருந்து தொந்தரவு செய்த சில நபர்கள் உங்களை புரிந்து கொண்டு விலகி ஓடிவிடுவார்கள். குடும்பத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளை பேசி தீர்ப்பீர்கள். அன்றாட விஷயங்களுக்காக போராடக்கூடியவர்களாக இருந்தீர்களே ஆனால் அந்த போராட்டத்திற்கு ஒரு சில வெற்றிகள் கிடைக்கும். வீடு, மனை, வண்டி, வாகனம் தொடர்பான எண்ணங்கள் மிகுதியாகும். சீக்கிரமாக வீடு கட்ட வேண்டும், வீடு வாங்க வேண்டும் என்கிற எண்ணப்போக்கு உங்களிடம் உண்டு. பொதுவாக கடகராசி அன்பர்களே, உங்களுடைய ராசி அமைப்பை வைத்து இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகளை நீங்கள் அறியலாம். சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான விஷயங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் ஏற்படும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை நல்லது. நட்பு, பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் விருச்சகம், மீனம், ரிஷபம், கடகம், கன்னி. பகை ராசிகள் துலாம், தனுசு, கும்பம், மேஷம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. எதையும் சிந்தித்து செய்யுங்கள். ஒரு முறைக்கு பல முறையாவது பலரிடம் ஆலோசனைகளை கேட்க வேண்டாம். முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது. லாபஸ்தானத்திலேயே உங்களுடைய நட்சத்திர அதிபதி குரு பகவான் சஞ்சாரம் செய்கிறார். பெரியவர்களுடைய நிபுணர்களுடைய கருத்துக்களை கேட்டு செய்வது நல்லது. பூசம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு உங்களுக்கு பல நிலைகளில் வெற்றியை தரும். இறைவனுடைய அனுகிரகத்தோடு இந்த நாளை தொடங்குங்கள். தடைகள் விலகும், தாமதங்கள் அகலும், திட்டமிட்ட வேலைகள் கைகூடி வரும். ஓரளவிற்கு பொருளாதாரத்தில் உயர்ந்து வருவீர்கள். ஆயிலம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான். தெய்வம் ஸ்ரீ மகா விஷ்ணு பெருமாள் வழிபாடு நல்லது. போட்டிகள் குறையலாம். சிந்தனை மேம்படும். நீங்கள் யார் என்பதை நிரூபித்து காட்டக்கூடிய வாய்ப்புகள் அமையும். கடினமானதை கூட மிக சாதாரணமாக செய்து காட்டுவீர்கள். நன்மைகள் அதிகம் விளையும் நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள் படி இந்த நாளில் செய்து பாருங்கள். நிச்சயம் ஏற்றமிகு வாழ்வினை பெறலாம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். சிம்மராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறிக்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ சிம்ம ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சூரிய பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ சிவ பெருமானை போற்றி. ஓம் ஸ்ரீ சிம்மராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. புதன்கிழமை தினம் புரட்டாசி மாதம் 23ஆம் நாள் கோச்சார அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது சிம்மராசி அன்பர்களே, ராசிக்கு 2ஆம் வீட்டில் அதிபதியான சூரிய பகவான், கேத்து பகவானுடைய சஞ்சாரம். முயற்சி ஸ்தானத்தில் சுக்கிர பகவான், புதன் பகவான். சுகஸ்தானத்தில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்கிறார். 7ஆம் இடம் களத்திரஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான் வக்ர நிலை. அஷ்டமஸ்தானத்தில் ராகு பகவானும், 9ஆம் வீட்டில் குரு பகவான், 10இல் செவ்வாய் பகவான் என கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. எடுக்கக்கூடிய முயற்சிகள் இன்றைய தினம் உங்களுக்கு ஓரளவிற்கு பலனை ஏற்படுத்தும்.
உடல் நலம் சார்ந்த பிரச்சனைகள் தீரும். மனம் சார்ந்த சங்கடங்கள் அகலும். எல்லா விதமான விஷயங்களையும் முன்னேற்றி கொண்டு செல்வீர்கள். தொழில் சம்பந்தமான பயணங்கள் உங்களுக்கு அதிகரிக்கலாம். வெளியூர்களுக்கு கடல் கடந்து போகக்கூடிய பாக்கியம் கிட்டும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் முகாந்திரமாக நன்மைகள் பிறக்கும். மகிழ்ச்சியான நல்ல தருணங்கள் ஏற்படலாம். தம்பதியர்களுக்கிடையே புரிதலும் நல்ல அந்யுன்யமும் இருக்கும். எதிர்பட்ட வேலைகளை மிக ஸ்ரத்தையாக முடிப்பீர்கள். வாய்ப்புகள் மிகுதியாகவே கிடைக்கும். வியாபாரத்தினுடைய போக்கை புரிந்து கொண்டு செய்வதால் வருமானம் பெருகும். நுட்பமான செயல்பாடுகளில் ஆர்வங்கள் அதிகரிக்கும். சிம்மராசி அன்பர்களே, மக்கள் வரத்து அதிகரிக்கும். வாடிக்கையாளர்களை கவரும் விதமாக உங்களுடைய அறிவிப்புகள் இருக்கும். இலவச பொருட்களை அறிவிப்பீர்கள். வரக்கூடிய பண்டிகை கொண்டாட்டங்கள், இதில் நல்லதொரு லாபம் பெறுவதற்கு சில சூக்ஷ்மங்களை கையாளுவீர்கள். புதியதொரு மக்களுடைய வருகை அதிகரிக்கலாம். தனம் சார்ந்த சம்பத்துகள் கிடைக்கும். யோகங்கள் லாபங்கள் உண்டு. எண்ணிய வேலைகளை எண்ணியபடி நடத்தி காட்டுவீர்கள். சுக போகம் பெறுவீர்கள். மகிழ்ச்சி நிறைந்த நாளாகவே அமையும். பிள்ளைகளுடைய செயல்கள் பெருமைக்குரியதாக அமையும். நல்லதொரு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். வருமானம் பெருகும். வாக்கு சாதுரியத்தின் மூலம் தொழிலை ஸ்திரப்படுத்துவீர்கள். விற்பனை தொடர்பாக இருக்கக்கூடியவர்கள், மார்க்கெட்டிங் துறைகளில் இருப்பவர்கள், சிறு குறு வியாபாரம் செய்பவர்களுக்கு மிக பெரிய ஒரு லாபம் வருவதற்கான சூழல்கள் உண்டு. எதையும் நேர்த்தியாகவும் பொறுப்போடு இருந்து முடிப்பீர்கள். பூர்வீக சொத்துக்களில் சில மாற்றங்கள் உண்டாகும். குழந்தைகள் பற்றிய சிந்தனைகள் மேம்படும். பாராட்டுகள் நிறைந்த நாள். உடல் நலம் நன்றாகவே இருக்கும். உணவு சார்ந்த விஷயங்களிலும் எப்பொழுதும் சற்று கவனமாக பார்த்துக் கொள்ளுங்கள். வருமானத்தை அதிகப்படுத்துவது, வருங்காலத்திற்கான சில முதலீடுகளை மேற்கொள்வது போன்ற விஷயங்கள் நடக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், சந்திர பகவான், குரு பகவான். இந்த கிரகங்களின் ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சொத்து சம்பந்தமான விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்கலாம். அரசு தொடர்பான விஷயங்களுக்கு சூரிய பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் தனுசு, மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம். பகை ராசிகள் மகரம், ரிஷபம், மீனம், விருச்சகம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள்: மகன் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான். தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி. பிள்ளையார் வழிபாடு நல்லது. ஓம் கங் கணபதியே நமக, ஓம் விக்னேஸ்வராய நமக என்று விநாயக பெருமானை வணங்குங்கள். வேலையில் உயர்வு ஏற்படும். வெளியே செல்பவர்களுக்கு ஆதாயம் கிடைக்கும். பணி உயர்வு உண்டாகும். மதிப்பு மரியாதையோடு நடத்தப்படுவீர்கள். பூரம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி. பெருந்தேவி தாயார் வழிபாடு நல்லது. புதன்கிழமை தினமாக இருப்பதால் பெருமாளுடைய தரிசனமும் சரி, ஸ்ரீ மகாலட்சுமி தாயாருடைய தரிசனத்தையும் பெற்று வாருங்கள். புதியவர்களால் ஆதாயம் ஏற்படும். சிலருடைய அறிமுகம் உண்டாக்கும். பிரபலங்களிடையே உங்களுக்கு ஒரு நல்ல பேரும் புகழும் கிடைக்கும். அனுசரணையான போக்கு அதிகரிக்கும். உத்திரம் நட்சத்திரம் 1 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. உத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நல்ல சிந்தனைகள் மேம்படும். பாராட்டுகள் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் திறமையானவர்கள் என்று போற்றப்படுவீர்கள். வருமானத்தை அதிகப்படுத்துவீர்கள். குடும்ப நபர்களுடைய ஆதரவு உண்டு. நன்மைகள் மிகுதியாகும். சந்தோஷம் வலுக்கும். பிள்ளைகளால் பெருமைப்படுவீர்கள். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற்று சீரம் சிறப்புமாக பல்லாண்டு காலம் வாழ்க. பல்லாண்டு என பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கன்னி ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கன்னி ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ புதன் பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ மகாவிஷ்ணவே போற்றி. ஓம் ஸ்ரீ கன்னி ராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. புதன்கிழமை தினம் புரட்டாசி மாதம் 23ஆம் நாளுக்கான பலன்களை வைத்து பார்க்கும் பொழுது, ராசியிலேயே சூரிய பகவான், கேத்து பகவான், வாக்குஸ்தானத்தில் சுக்கிர பகவான், புதன் பகவான். படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு மனதில் புதுவிதமான தேடல்கள் இருக்கும். பேச்சு போட்டிகளில் கலந்து கொள்பவர்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் கிட்டும். அடுத்த நிலைக்கு முன்னேறுவதற்கான சூழ்நிலைகள் சாதகமாக அமையும். வெளிநாடுகள் சென்று படிக்கக்கூடியவர்களுக்கு வங்கி கடன் உதவி கிடைக்கும்.
லாபத்தை நோக்கி பயணிப்பீர்கள். குடும்ப உறவுகளால் உங்களுக்கு நன்மைகள் மிகுதியாகும். நெருங்கிய நட்பு வட்டாரத்தில் உங்களுக்கான தலைமை பண்பு அதிகரிக்கும். நிர்வாக திறனை கொண்டிருப்பீர்கள். புரிதல் என்பது அதிகரிக்கலாம். கன்னிராசி அன்பர்களை புத்தி கூர்மை இருக்கும், ஞானம் இருக்கும், எதையும் செய்து காட்ட முடியும் என்கிற திறனோடு இருப்பீர்கள். உழைத்து முன்னேறுவீர்கள். உங்களுடைய உழைப்புக்கு தகுந்தாற்போல் அநேக கோடி லாபங்கள் பலன்கள் உண்டு. சுபத்தையும் லாபத்தையும் பெறுவீர்கள். கன்னிராசி அன்பர்களே, தலைமை அதிகாரிகளால் உத்தியோகத்தில் மாற்றங்கள் உண்டாகும். ஒரு சிலருக்கு வெகுமதிகள் கிடைக்கும். சம்பள உயர்வு, ஊதிய உயர்வு மற்றும் பதவி உயர்வு சார்ந்த விஷயங்களில் முயற்சிகளை அதிகப்படுத்துவீர்கள். வேலை தொடர்பாக வெளியூர்களுக்கோ வெளிநாடுகளுக்கோ செல்லக்கூடிய சூழல்கள் ஏற்படலாம். தொழிலில் அபிவிருத்தி ஏற்படும். வியாபாரத்தில் நல்ல வளர்ச்சி. உங்களுடைய சுய முயற்சி நல்ல முன்னேற்றத்தை தரும். கோடி லாபத்தை பெறக்கூடிய விதமாக வர்த்தக துறையில் பெரும் பங்கு ஆற்றுவீர்கள். சிறு குறு தொழில் செய்பவர்களுக்கும் வளர்ச்சி உண்டு. குடும்பத்தை கட்டி காப்பதில் அதிக திறமை பெற்றவர்கள் நீங்கள். சமூக சிந்தனை இருக்கும். வீட்டிலும் சரி வெளியிடங்களிலும் உங்களுக்கு நல்ல பெயர் புகழ் உண்டாகும். கருத்துக்கள் வரவேற்கப்படும். ஆசிரியர் பணிகளில் வேலை பார்ப்பவர்களுக்கு, கல்வித்துறைகளில் பணிபுரிபவர்களுக்கு ஆதாயம் மிகுதியாகும். மனதில் புதுவிதமான தேடல்கள் பிறக்கும். எதிர்பாராத வகையில் சில புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். பேசக்கூடிய விஷயங்களில் கவனமாக இருங்கள். இனிமையாக பேசுவீர்கள். இருந்தாலும் உங்கள் ராசியிலேயே கேத்து பகவானும் சூரிய பகவான் சஞ்சரிக்கிறார். தந்தையினுடைய பேச்சில் கவனிக்க வேண்டும். உடல் நலம் நன்றாக இருக்கும். ஆரோக்கியம் சிறந்து விளங்கும். தொட்ட காரியங்கள் துலங்கும். புகழ் பெறுவீர்கள். பெருமைக்குரியவர்களாக இருப்பீர்கள். எல்லோரிடத்திலும் நீங்கள் தலைமை பண்பு ஏற்று நடத்துவீர்கள். உங்களுடைய பேச்சுக்களுக்கு தனி மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து வலுக்கும். இறைவனுடைய அருளை பரிபூர்ணமாக பெற்றவர்கள். எல்லாம் வல்ல இறைவனை, ஸ்ரீ முருக பெருமானை வணங்குங்கள். நிச்சயம் நல்லதே நடக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை தரும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்கலாம். அரசு தொடர்பான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரைக்கையும், பணம் தொடர்பான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரைக்கையும் பயன்படுத்துவது நன்மை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மகரம், ரிஷபம், கன்னி, கடகம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் பிரவுன் நிறம். நட்சத்திர பலன்கள்: உத்திரம் நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு பல நிலைகளில் நல்ல பலனை தரும். சுபத்தை உண்டாக்கும். க்ஷேமத்தையும் லாபத்தையும் அதிகரிக்க செய்யும். புரிதல்கள் ஏற்படும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு, மாணவர்களுக்கு, கல்வியாளர்களுக்கு உயர்வு ஏற்படும். நம்பிக்கை நிறைந்த நாள். அஸ்தம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான். தெய்வம் ஸ்ரீ அம்பிகை மகாசக்தி மகா தேவியை வழிபடுங்கள். நிச்சயம் உங்களால் எல்லா விதமான செயல்களையும் செய்து முடிக்க முடியும். சாதிக்கக்கூடிய திறனை பெறுவீர்கள். வளர்ச்சி பாதையை நோக்கி பயணிப்பீர்கள். எல்லாம் உங்கள் வசம். தெய்வ வழிபாடு உங்களுக்கு மென்மேலும் பல நிலைகளில் வளர்ச்சியை தரும். வருமான உயர்வு ஏற்படும். பொருளாதாரத்தில் இருந்த சிக்கல்கள் அடியோடு நீங்கும். கௌரவமாக இருப்பீர்கள். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களே, சுக போக பலன் பெறக்கூடிய அற்புதமான நாள். சித்திரை நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ துர்கை அம்மனை வழிபடலாம். முருகப்பெருமானை வழிபடுங்கள். பல சிறப்புகள் ஏற்படும். சில செயல்களில் மட்டும் கவனமாக பார்த்துக் கொள்ளுங்கள். அலட்சியம் வேண்டாம். கொடுத்த வாக்கை காப்பாற்ற முற்படுவீர்கள். முதலீடு சார்ந்த விஷயங்களிலும் சிறு குறு வியாபாரத்தில் இருப்பவர்கள் பிறரோடு கலந்து ஆலோசித்து சில வேலைகள் செய்தால் நல்லது. இந்த நாள் உங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் கௌரவத்தையும் கிடைக்க இறை வழிபாடே நல்லது. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ துலாம் ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ துலாம் ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி.
புதன்கிழமை தினம் புரட்டாசி மாதம் 23ஆம் நாள். கோச்சாரத்தினுடைய அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது துலாம் ராசி அன்பர்களே, எதையும் நேர்த்தியாக செய்து காட்டுவீர்கள். எதிர்பார்த்தபடி சில பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். வீட்டை அலங்கரிப்பீர்கள். பழைய பொருட்களை மாற்றி புதிய பொருட்களை வாங்கக்கூடிய யோகம் உண்டாகும். புதன் பகவானுடைய அனுகிரகத்தின் மூலம் மாணவர்களுக்கு படிப்பினுடைய நிலை உயரும். படித்த படிப்புக்கு ஏற்றாற் போல் நல்லதொரு வேலை கிடைக்கும். போட்டித் தேர்வுகளில் சாதகமான சூழ்நிலைகள் உண்டு. துலாம் ராசி அன்பர்களுக்கு அற்புதங்கள் நிகழும். போட்டியாக இருந்தவர்கள் கூட இடம் மாறி போவார்கள். வேலையில் ஒரு சிலருக்கு பிடித்த இடங்களுக்கு டிரான்ஸ்பர் ஆகலாம். கணவன் ஒரு பக்கம், மனைவி ஒரு பக்கம் பணிபுரிந்து கொண்டிருந்தால் இருவருமே ஒரே இடத்தில் பணி செய்யக்கூடிய பாக்கியம் அல்லது ஒரே ஊரில் வேலை செய்யக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். நீங்கள் யார் என்பதை வெளி இடங்களுக்கு, வெளி நபர்களுக்கு உறுதி செய்யக்கூடிய அமைப்பு உண்டு. திறமைக்கு ஏற்றபடி நன்மைகள் பெருகும். எதையும் செய்து காட்ட முடியும் என்கிற தன்னம்பிக்கை கொண்டவர்கள் நீங்கள். தெய்வ அனுகிரகம் வேண்டை. பெருமாளை வழிபாடு செய்யுங்கள். ஸ்ரீ மகாலட்சுமி தாயாரையும் வழிபடுங்கள். காரணம், சுக்கிர பகவான் உங்களுடைய ராசி அதிபதியாக இருக்கிறார். அந்த சுக்கிர பகவானுக்கு உண்டான அதி தேவதை ஸ்ரீ மகாலட்சுமி. புதன்கிழமை தினம் புதன் பகவான் உங்கள் ராசி கட்டத்திலேயே இருக்கிறார். ஆக பெருமாளுடைய வழிபாடு, இப்படி மகாலட்சுமி தாயாரையும் பெருமாளையும் ஒன்றாக வழிபட்டால் நிச்சயம் நீங்கள் எண்ணியபடி குபேர சம்பத்தினை பெறுவீர்கள். அஷ்ட ஐஸ்வர்யங்கள் கிடைக்கும். கடன் தொல்லைகள் தீரும். மன நிம்மதி கிடைக்கும். வீட்டில் பணப்புழக்கம் மேம்படும். பிள்ளைகளுடைய தேவைகளை பூர்த்தி செய்து வைப்பீர்கள். சுப காரிய சம்பந்தமான பேச்சுக்கள் உங்களுக்கு கைகூடி வரும். உடல் நலம் சீராக இருக்கும். சிறப்பாக அமையும். மனம் சார்ந்த கவலைகள் தீரும். எதை நினைத்தாலும் உடனுக்குடனே செய்யக்கூடிய சுறுசுறுப்பு தன்மை உங்களிடம் வெளிப்படும். எறும்பு போல காணப்படுவீர்கள். துலாம் ராசி அன்பர்களே, வியாபாரத்தில் அதிக லாபம் பெறுவதற்காக சில அலைச்சல்களை நீங்கள் சந்திக்க வேண்டியதாகத்தான் இருக்கும். சோதனைகள் மறையும் நாள். சாதிப்பீர்கள். எதையும் செய்து காட்ட முடியும் என்கிற திறன் உங்களிடம் வெளிப்படும். ஆரோக்கியமான தன்மையிலேயே இருப்பீர்கள். உடன் பிறந்தவர்களிடத்தில் இருந்த பாகுபாடுகள் தீரும். வீடு, மனை, வண்டி, வாகனம் வாங்க வேண்டும் என்கிற ஆசை மிகுதியாகவே இருக்கும். உழைப்பை அதிகப்படுத்துவீர்கள். முன்னேற்றங்கள் பிறக்கும். மனநலமும் உடல் நலமும் சீராக அமைந்திட இறை வழிபாடு உங்களுக்கு நல்லது. எதையும் நேர்மையாகவும் நியாயமாகவும் செய்து காட்டுவீர்கள். சமூகத்தில் நல்ல பேர் புகழ் கிடைக்கும். அரசியல் மற்றும் அரசாங்கத்தில் பதவியில் இருப்பவர்களும் சரி, அரசு துறைகளில் பணியாற்றுபவர்களுக்கும் சரி, நல்ல முன்னேற்றங்கள் பிறக்கும். பதவி உயர்வு, அந்தஸ்து, கௌரவங்கள் கிடைக்கும். உங்களுக்கு கீழ் பணிபுரிபவர்கள் உங்களிடத்தில் நல்ல மதிப்பையும் மரியாதையும் வெளிப்படுத்துவார்கள். ஆக்கம் ஊக்கம் நிறைந்த நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சம்பந்தமான விஷயங்கள், அரசாங்கம் தொடர்புடைய செயல்கள் செய்தால் நல்லது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும், கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கும்பம், மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. பகை ராசிகள் மீனம், மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள்: சித்திரை நட்சத்திரம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு பல சிறப்புகளை பெற்றுத்தரும். ஆறுமுகம் அருளிடும் அனுதினம் ஏறுமுகம். ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம். ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் என்று முருகப்பெருமானை நினைத்து வழிபடுங்கள். வாழ்க்கையில் ஏற்றத்தை பார்ப்பீர்கள். அதிகமான நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். மதிப்பு மரியாதை கூடும். சுவாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ துர்க்கை அம்மனுடைய வழிபாடு நல்லது. நல் வாய்ப்புகள் பிறக்கும். ஆரோக்கியம் பற்றிய கவலைகள் தீரும். சாதகமான சூழ்நிலைகள் உருவாக்கும். மாணவர்களுக்கு நன்மைகள் மிகுதியாகும். விசாக நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான். வழிபாடு நல்லது. விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலைச்சல்கள் மேம்படும். எதையும் சாதிக்க வேண்டும் என்கிற எண்ணங்கள் இருக்கும். சோதனைகள் நீங்கி சாதனைகள் புரியும் நாள். வியாபார வேலைகளில் அலைச்சல்கள் உண்டாகும். மனச்சோர்வுகள் குறையும். இந்த நாள் முன்னேற்றங்கள் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை.
தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப் பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ விருச்சிக ராசியை போற்றி, ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானை போற்றி, ஓம் ஸ்ரீ முருகப் பெருமானை போற்றி, ஓம் ஸ்ரீ விருச்சிக ராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. புதன்கிழமை தினம் புரட்டாசி மாதம் 23ஆம் நாள் கோச்சாரத்தினுடைய அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது விருச்சிக ராசி அன்பர்களே, ராசியிலேயே சந்திர பகவான் சஞ்சாரம் செய்கிறார். 4ஆம் வீட்டில் சனீஸ்வர பகவான் வக்ர நிலையிலும், 5ஆம் வீடு பூர்வ புண்ணிய பாவகத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்கிறார். 7ஆம் வீட்டில் குரு பகவான், அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் பகவான், ராசியினுடைய லாபஸ்தானத்தில் சூரிய பகவான், கேத்து பகவான், விரயத்தில் சுக்கிர பகவான், புதன் பகவான் என கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. விருச்சிக ராசி அன்பர்களே, ராசிநாதனான செவ்வாய் பகவான் அஷ்டமஸ்தானமான 8ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். இன்றைய நாள் உங்களுடைய செயல்பாடுகளை வைத்து, உங்களுடைய கிரக நிலைகளை வைத்து பார்க்கும் பொழுது மனம் திறந்து சில விஷயங்களை வெளிப்படுத்துவீர்கள். சந்திப்பு நண்பர்கள் இடத்தில் உங்களுக்கு மிகுதியாக இருக்கும். நட்பு வட்டாரங்கள் உதவிகள் அதிகரிக்கும். மேம்போக்கான நிலையில் இருப்பீர்கள். தொழில் ரீதியாக சில வருமானம் கிடைக்கும். இயந்திரம் தொடர்பான சில விஷயங்களை புரிந்து கொள்வீர்கள். கையெழுத்திடுவது மற்றும் பேச்சுவார்த்தைகள் தொடங்குவதற்குண்டான சில சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக அமையலாம். விளையாட்டுத் துறைகளில் இருப்பவர்களுக்கும், இசை பயிற்சியாளர்களாக பணிபுரிபவர்களுக்கு மற்றும் இயக்கத் துறைகளில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றங்கள் பிறக்கும். உணவு சார்ந்த விஷயங்களில் அதிக லாபம் பெறுவீர்கள். வருமானத்தை சீர்படுத்தும் விதமாக உங்களுடைய செயல்கள் அமையும். சேமிப்பு சம்பந்தமான விஷயங்களில் சில சிந்தனைகள் அதிகரிக்கும். செயல்பாடுகளில் இருந்து வந்த மனச்சோர்வுகள் விலகும். தைரியமாக உங்களுடைய வியாபாரத்தில் இருந்த போட்டிகளை சமாளிப்பீர்கள். மிகுந்த தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்களின் மீதான எண்ணங்கள் அதிகரிக்கும். கடினமானதை கூட மிக சாதாரணமாக முடித்து காட்டுவீர்கள். தள்ளிப்போன சில வேலைகள் சீக்கிரமாகவே நடக்கும். வருமான வளர்ச்சி அதிகரிக்கும். பொருளாதார உயர்வை பற்றிய சிந்தனைகள் மேம்படும். பேச்சுக்களில் நல்ல அனுபவங்கள் இருக்கும். ஆக்கப்பூர்வமான நாள். ஊக்கம் நிறைந்தவர்களாக இருப்பீர்கள். குடும்ப தேவைகளை நிறைவேற்றி வைப்பீர்கள். கையில் இருப்பதை கொண்டு சிறப்பாக வாழ்வதற்கான சூழ்நிலைகள் அமையும். க்ஷேமங்கள், லாபங்கள் உண்டாகும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சார்ந்த காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் ஏற்படும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை நல்லது. நட்பு, பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மீனம், கடகம், கன்னி, மகரம், விருச்சகம். பகை ராசிகள் கும்பம், மிதுனம், சிம்மம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு மற்றும் தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. ஒத்துழைப்புகள் மேம்படும். நன்மைகள் மிகுதியாகும். விலகி போனவர்கள் மீண்டும் வருவார்கள். காணாமல் போன பொருட்கள் கிடைக்கும். அனுஷம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு. அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனச்சோர்வுகள் நீங்கும். எதையும் சாதிக்கக்கூடிய திறன் உருவாகும். நன்மைகள் மிகுதியாகும். கேட்டை நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு. பெருமாள் வழிபாடு நல்லது. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நன்மைகள் மிகுதியாகும். அனுபவம் கிடைக்கும். ஆக்கப்பூர்வமான நாள். நல்ல சிந்தனைகள் இறக்கும். பேச்சுக்களின் மூலமாக லாபத்தை பெறுவீர்கள். உயர்ந்த நிலைக்கு வருவதற்கான சூழ்நிலைகள் அமையும். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற்று சீரும் சிறப்புமாக வாழ எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ
முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ தனுசு ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ குரு பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே போற்றி. ஓம் ஸ்ரீ தனுசு ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. புதன்கிழமை தினம் புரட்டாசி மாதம் 23ஆம் நாள் ராசிக்கு 12வது வீட்டில் சந்திர பகவானும் 3ஆம் வீட்டில் சனீஸ்வர பகவான் வக்ர நிலையிலும், சுகஸ்தானத்தில் ராகு பகவான், 6ஆம் வீட்டில் குரு பகவான், சப்தம ஸ்தானத்தில் 7ஆம் வீட்டில் செவ்வாய் பகவான், ராசியினுடைய 10ஆம் வீடு தொழில் ஜீவன பாவகத்தில் சூரிய பகவான் கேத்து பகவானுடைய சஞ்சாரம், லாபஸ்தானத்தில் சுக்கிர பகவான் புதன் பகவானுடைய சஞ்சாரம். தனுசு ராசி அன்பர்களே, இன்றைய நாள் கோச்சார அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது உணர்ச்சி வசப்படாமல் அனுசரித்து செல்ல வேண்டிய நாள். தொழிலில் வரக்கூடிய சின்ன சின்ன சங்கடங்களை சமாளிக்க வேண்டிய சூழலில் நீங்கள் இருப்பீர்கள். யாரிடத்திலும் கோபத்தை வெளிப்படுத்தாதீர்கள், வெளிக்காட்டாதீர்கள். மௌனமாக இருங்கள். நடப்பது நல்லதாக நடக்கும் என்கிற நம்பிக்கையோடு இருங்கள். அதிகார பதவிகளில் இருப்பவர்கள் மிக மிக கவனமாக கையாள வேண்டிய நாள். அயன சயன போகஸ்தானத்தில் சந்திர பகவான் மறைவான இடத்தில் இருப்பதால் மனக்குழப்பங்களுக்கு நேரிடலாம். எதை எப்படி செய்ய போகிறோம் என்கிற பய உணர்வு இருக்கும். தடுமாற்றங்கள் இருக்கும். வண்டி வாகன பயணங்களில் பொறுமை நிதானம் அவசியம். எப்பேற்பட்ட சூழ்நிலைகளையும் சந்தித்து அதிலிருந்து மீண்டு வெளியே வருவீர்கள். தைரியம் மிக்கவர்கள் நீங்கள். இருந்தாலும் உங்களையே ஒரு சிலர் ஆட்டி பார்ப்பார்கள். வியாபாரம் தொடர்பாக சில சிந்தனைகள் அதிகரிக்கும். உயர் பொறுப்பில் இருப்பவர்களிடத்தில் பக்குவமாக பேசுங்கள். வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை எல்லோரிடத்திலும் அனுசரித்து உங்களுடைய ஆதரவை வெளிப்படுத்துமாறு நடக்க வேண்டும். துணைவரிடத்தில் மனம் சார்ந்த பிரச்சனைகளை வெளிக்காட்டாதீர்கள். உங்களுடைய மன கஷ்டங்கள் எது இருந்தாலும் சரி, அதனை மாற்றொரு வழிமுறைகளை கொண்டு கையாள முற்படுங்கள். சுப நிகழ்ச்சிகளுக்கான சூழ்நிலைகள் ஏற்படும். மங்களகரமான செயல்கள் அமையும். திடீர் வருமானம் உங்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தும். குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்து வைப்பீர்கள். பிறருடைய வேலைகளையும் சேர்த்து கவனிக்க வேண்டிய சூழல் ஏற்படலாம். வேலை பளு காரணமாக சோர்வாக இருக்கும்படியாக உணர்வீர்கள். அடுத்த வேலைகளை கவனிக்க முடியாதபடிக்கு சில வேலைகள் தடை தாமதங்கள் ஏற்படுத்தும். கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாது. மன உணர்வுகள் உங்களுக்கு சில நேரம் தவிப்பாகவே இருக்கும். மன சஞ்சலங்கள் ஏற்படும். உணவு சார்ந்த விஷயங்களிலும் உடல்நலம் சார்ந்த விஷயங்களிலும் கவனமாக இருங்கள். சாதனைகள் மிகுதியாக இருந்தாலும் சில நேரம் சஞ்சலங்கள் அதிகரிக்கும். மாணவர்களுக்கு படிப்பினுடைய நிலைப்பாடுகளில் ஒரு புரிதல் இருக்காது. ஏற்ற இறக்கமாகவே இருக்கும். ஆர்வமின்மை உண்டாகும். பிறரிடத்தில் கேட்டு பெறுவது அல்லது கேட்டு சந்தேகத்தை தீர்த்துக் கொள்வது இயலாத காரியமாக இருக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை தரும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்பான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் தொடர்பான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மேஷம், சிம்மம், தனுசு, கும்பம், துலாம். பகை ராசிகள் ரிஷபம், கன்னி, கடகம், மீனம். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள்: மூலம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான். தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி. பிள்ளையார் வழிபாடு மிக நல்லது. விஜய கணபதியை வழிபடுங்கள், வெற்றி கிடைக்கும். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணிய வேலைகள் திருப்திகரமாக நடக்கும். ஆர்வம் நிறைந்த நாள். முன்னேற்றங்கள் பிறக்கும். எழுச்சியோடு இருப்பீர்கள். பூராடம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி. பெருந்தேவி தாயார் வழிபாடு நல்லது. ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீமன் நாராயணரை வழிபடுங்கள். புதன்கிழமை தினமாக இருப்பதால் எண்ணத்தில் தெளிவு இருக்கும். சிந்தனைகள் மேம்படும். வருங்காலம் தொடர்பான எண்ணங்கள் மிகுதியாகும். உத்திராடம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நிதானமான குணம் தேவை.
எதையும் சரியாக செய்ய வேண்டும் என்கிற எண்ணத்தோடு கவனத்தோடு இருங்கள். கோப தாபங்களை தவிர்ப்பது நல்லது. ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த பெரிய துறைகளில் பணிபுரிபவர்களுக்கும் சரி, சொந்தமாக தொழில் செய்பவர்களும் சரி, நிதானமாக இருக்க வேண்டும். கொள்முதல் போன்ற முதலீடு சார்ந்த விஷயங்களில் பிறரோடு கலந்து ஆலோசித்து முடிவெடுங்கள். இந்த நாள் நலனும் வளமும் பெற எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவகிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மகர ராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ சிவபெருமானை போற்றி. ஓம் ஸ்ரீ மகர ராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. புதன்கிழமை தினம் புரட்டாசி மாதம் 23ஆம் நாள் கோச்சார அமைப்பின்படி பார்க்கும் பொழுது மகர ராசி அன்பர்களே, உயர் பொறுப்பில் இருப்பவர்களிடத்தில் கனிவாக இருக்க வேண்டும். லாபஸ்தானத்தில் சந்திர பகவானுடைய நிலைப்பாடு இருக்கிறது. இறைவனுடைய வழிபாட்டின் மூலம் மட்டுமே நன்மைகள் கிடைக்கும். மன தெளிவு உண்டாக்கும். விரும்பியதை வாங்க வேண்டும் என்கிற ஆசைகள் மனதில் அதிகமாக இருக்கும். வெளியே செல்பவர்கள் வாகன ரீதியாக பொறுமையாக செல்லுங்கள். ஒவ்வொரு விஷயத்தையும் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை பத்திரப்படுத்துங்கள். விலை உயர்ந்த பொருட்களை கையாள்வதில் கவனம் தேவை. மனச்சோர்வுகள் இருக்கும். பிறரோடு சாதாரணமாக கலந்துரையாடல் வைத்துக் கொள்வது நல்லது. உணர்ச்சி வசப்படுவதோ விவாத போக்கோ கூடாது. முன்னேற்றகரமான சூழல் ஏற்படும். ஆசைகள் அதிகரிக்கும் நாள். ஆன்மீக பயணங்களின் மூலமாக ஓரளவாவது உங்களுக்கு நன்மைகள் பிறக்கும். மனக்குழப்பங்கள் தீரும். 3ஆம் வீட்டில் ராகு பகவான் முயற்சி ஸ்தானத்தில் இளைய சகோதர சகோதரி பாவகத்தில் இருப்பதால் ராகு பகவானுடைய அனுகிரகம் வேண்டியும் வழிபடுங்கள். புதன்கிழமை தினம் இயலாதவர்களுக்கு தான தர்மங்கள் இந்த நாள் செய்வதால் நன்மைகள் விளையும். 5ஆம் வீடு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் குரு பகவான், ருணரோக சத்ருஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்கிறார். தலைமை அதிகாரிகளிடத்தில் உங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்தும் பொழுது மற்றவர்களுடைய ஆலோசனைகளை கேட்டு பேசுங்கள். மனதில் பட்டதை அப்படியே வெளிப்படுத்தி தேவையில்லாத பிரச்சனைகளை சிக்கிக்கொள்ளாதீர்கள். உங்களுக்கு எல்லா விஷயங்களும் தெரிந்திருந்தாலும் தற்பெருமை எண்ணம் கூடாது. உங்களுடைய செயல்பாடுகளை ரகசியமாக வைத்துக் கொள்வது நல்லது. தம்பதியர்கள் இருவருமே ஒருவருக்கொருவர் விட்டுக் கொடுத்து போக வேண்டிய நாள். திருமணத்திற்குண்டான சில விஷயங்களை முன்னெடுத்து செய்ய முற்படுவீர்கள். இறை வழிபாட்டின் மூலம் ஓரளவிற்கு நன்மைகள் விளையும். எதை செய்தால் சரியாக இருக்கும் என்கிற புரிதல் ஏற்படும். நவராத்திரியினுடைய நாள் ஆக இந்த நவராத்திரி நாட்களில் சாரதா தேவி வழிபாடு பல நிலைகளில் உயர்வை ஏற்படுத்தும். மகிழ்ச்சி நிறைந்ததாகவே இந்த நாள் அமையும். பொருளாதார நெருக்கடிகள் தீரும். கடனில் இருந்து வெளிவருவதற்கான வழிமுறைகள் கிடைக்கும். வியாபார பணிகளில் முன்னேற்றகரமான சூழல் அமையும். எதிர்பார்த்த காரியங்கள் கைகூடுவதற்கான சூழல்கள் அமையும். உடல் நலம் நன்றாக இருக்கும். அவ்வப்போது உணவு சார்ந்த விஷயங்களில் கட்டுப்பாடு தேவை. வருமானத்தை அதிகப்படுத்துகிறேன் என்று அதிகமாக முதலீடு செய்வதற்கு ஏற்ற நாள் அல்ல. வீட்டில் பெரியவர்களிடத்தில் கலந்து ஆலோசித்து முடிவெடுக்க வேண்டும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை தரும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்பான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கும் கல்வி தொடர்பான செயல்பாடுகளுக்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். தொழில் தொடர்பான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் ரிஷபம், கன்னி, மகரம், மீனம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், சிம்மம், மிதுனம், துலாம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம் நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு சிறப்பு. ஓம் நம சிவாய எனும் மந்திரத்தையும் சிவாய நம ஓம் எனும் மந்திரத்தையும் உச்சரிக்க பொருளாதார வளர்ச்சி அதிகரிக்கும். இடர்பாடுகள் தீரும். நன்மைகள் அதிகரிக்கும். மேன்மைகள் நிறைந்ததாக காணப்படுவீர்கள். கனிவாக இருக்க வேண்டிய நாள். பொறுமை குணம் அவசியம். விட்டு கொடுத்து போனால் நல்லது. திருவோண நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு
அதிபதி சந்திர பகவான், தெய்வம் ஸ்ரீ அம்பிகை மகாசக்தி. தெய்வீக வழிபாடு நன்மையை தரும். நவராத்திரி நன்னாளில் நீங்கள் அம்பிகை வழிபாடு செய்தால் நல்லதொரு ஆர்வம் அதிகரிக்கும், முன்னேற்றங்கள் பிறக்கும், எதிர்பார்த்த வேலைகள் கைகூடி வரும். அவிட்டம் நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான், தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு பல நிலைகளில் முன்னேற்றத்தை கொடுக்கும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வளர்ச்சி நிறைந்த நாள், ஆரோக்கியம் நன்றாக இருக்கும், உடல் நலம் மிக சிறப்பாகவே அமையும், எதிர்பார்த்த வேலைகள் கைகூடி வரும், லாபம் நிறைந்த நாள். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற பல்லாண்டு காலம் வாழ்க பல்லாண்டு என பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கும்பராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கும்பராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிவ பெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ கும்பராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. புதன்கிழமை தினம் புரட்டாசி மாதம் 23ஆம் நாள் ராசியிலேயே சனீஸ்வர பகவான் வக்ர நிலையிலும், ராசியினுடைய 10ஆம் வீட்டில் சந்திர பகவான், 2இல் ராகு பகவான், 4ஆம் இடம் சுகஸ்தானத்தில் குரு பகவான், பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் செவ்வாய் பகவான், ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் சூரிய பகவான், கேத்து பகவான், பாக்கியஸ்தானத்தில் சுக்கிர பகவான், புதன் பகவான் என கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. எண்ணிய வேலைகளை திறமையாக இன்றைய தினம் அலுவலக ரீதியாக முடிப்பீர்கள். உத்தியோகத்தில் மேம்பட்ட நிலைப்பாடு இருக்கும். வேலை செய்யக்கூடிய நபர்களின் முகாந்திரமாக சில பலன் கிடைக்கும். வியாபாரத்தை கவனிப்பவர்களுக்கு, உடன் பணிபுரிபவர்கள் மற்றும் வேலையாட்களுடைய நல்ல ஆதரவு அதிகரிக்கும். உயர்ந்த நிலைக்கு வருவீர்கள். உச்சத்தை தொடுவீர்கள். சுப காரியங்களை முன்னின்று நடத்தி முடிப்பீர்கள். மனதளவில் எதையும் செய்து முடிக்க முடியும் என்கிற தன்னம்பிக்கை உண்டு. விவசாய துறை சார்ந்த வேலைகளில் இருப்பவர்களுக்கு நல்ல ஆலோசனைகள் கிடைக்கும். 10ஆம் வீட்டில் சந்திர பகவான் இருப்பதால் கால்நடை வளர்ப்பவர்கள் மிகுந்த கவனமாக இருங்கள். மனச்சோர்வுகள் நீங்கும். உடலளவில் இருந்த பிரச்சனைகள் அகலும். நல்லதொரு அனுபவங்கள் ஏற்படலாம். உணவு சார்ந்த விஷயங்களில் வெளியிடங்களுக்கு சென்று சாப்பிடுவதை தவிர்த்து விடுங்கள். முக்கியஸ்தர்களுடைய சந்திப்பின் போது நிறுத்தி நிதானமாக சிந்தித்து யோசித்து பேச வேண்டும். அலுவலக வேலைகளில் சில விஷயங்கள் உங்களுக்கு பின்னடைவாக இருந்தாலும் பிறகு வேலைகள் உங்களுக்கு ஓரளவிற்காவது கைகூடி வரும். முதலீடு சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருங்கள். பிறர் உங்களுக்கு ஆலோசனைகள் வழங்கினாலும் அவை எப்படிப்பட்டவை என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். லாபத்தை நோக்கி பயணிக்க வேண்டிய நாள். கடனில் இருந்து வெளிவருவதற்குண்டான சில சின்ன சின்ன முயற்சிகள் கைகூடி வரும். பெருமாளுடைய வழிபாடு, அதிலும் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மருடைய வழிபாடு மிகுந்த நல்ல பலனை ஏற்படுத்தும். உடல் நலம் நன்றாக இருக்கும். ஆரோக்கியமாக இருப்பீர்கள். தம்பதியர்களுக்கிடையே புரிதல் இருக்கும். குடும்பத்தினுடைய தேவைகளை மிக அழகாக பூர்த்தி செய்து வைப்பீர்கள். லாபம் நிறைந்த நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை தரும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கும் கல்வி தொடர்பான செயல்பாடுகளுக்கும் புதன் பகவானுடைய ஓரை நன்மை தரும். தொழில் தொடர்பான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சம்பந்தமான விஷயங்களில் நல்ல முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மிதுனம், துலாம், தனுசு, மேஷம், கும்பம். பகை ராசிகள் கடகம், விருச்சகம், கன்னி, ரிஷபம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம் நட்சத்திரம் 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான், தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. நல்ல ஆதரவுகள் மேம்படும். நன்மைகள் மிகுதியாகும். தொட்ட காரியங்கள் துலங்கும். சதயம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான், தெய்வம் ஸ்ரீ அம்பிகை வழிபாடு நல்லது. துர்க்கை அம்மனை வழிபடுங்கள்.
இயலாதவர்களுக்கு தான தர்மங்கள் செய்யுங்கள், நன்மைகள் மிகுதியாகும். தன்னம்பிக்கையோடு இருங்கள், எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக அமையும். பூரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனச்சோர்வுகள் நீங்கும், அனுபவங்கள் உண்டாகும், நல்ல ஆலோசனைகள் கிடைக்கும், சில முடிவுகளை மிக சிறப்பாக எடுக்கக்கூடிய யோகமும் உருவாகும். இறை வழிபாடு உங்களுக்கு மென்மேலும் பல சிறப்புகளை பெற்றுத்தரும். அதிர்ஷ்டம் நிறைந்த நாளாக கூட அமையும். இறைவனை கதி என சரணாகதி அடைந்து வழிபடுங்கள். வளர்ச்சி நிறைந்த நாளாக அமையும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மீனராசி அன்பர்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவனுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மீனராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ குரு பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே போற்றி. ஓம் ஸ்ரீ மீனராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. புதன்கிழமை தினம் புரட்டாசி மாதம் 23ஆம் நாள் கோச்சாரத்தினுடைய அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது ராசியிலேயே ராகு பகவான், 3ஆம் வீடு முயற்சி ஸ்தானத்தில் குரு பகவான், சுகஸ்தானத்தில் செவ்வாய் பகவான், விரயஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான் வக்ர நிலையிலும், ராசியினுடைய 9ஆம் வீட்டில் சந்திர பகவான், அஷ்டமஸ்தானத்தில் சுக்கிர பகவான், புதன் பகவானுடைய சஞ்சாரம், களத்திரஸ்தானத்தில் சூரிய பகவான், கேத்து பகவான் என கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. மீனராசி அன்பர்களே, வருமானத்தை அதிகப்படுத்துவதற்கான வழிமுறைகளை கையாளுவீர்கள். மிகுந்த திறமைசாலிகளாக இருப்பீர்கள். எதை எப்படி செய்ய போகிறோம் என்கிற எண்ணங்களில் நிறைய திட்டங்கள் வெளிப்படும். செய்யக்கூடிய வேலை முகாந்திரமாக பலன்களும் உண்டாகும். கணினி மற்றும் அதை சம்பந்தமான தொழில்நுட்ப விஷயங்களை நன்றாக புரிந்து செய்வீர்கள். கோளாறுகளை நிவர்த்தி செய்வீர்கள். வண்டி வாகன பயணங்களில் ஆதாயம் ஏற்படும். 6ஆம் வீட்டு அதிபதியான சூரிய பகவான் உங்களுக்கு 7ஆம் இடத்தில் கேத்து பகவானோடு இணைந்திருக்கிறார். ராசியிலேயே ராகு பகவான் இருக்கிறார். எந்த ஒரு விஷயத்தையும் தந்தை இடத்தில் வெளிப்படுத்த முற்படுவீர்கள். ஆதாயம் இருக்கும். தந்தை என்பவர் சூரிய பகவான். அரசாங்கத்திற்குண்டான காரகத்துவம் பெற்றவர். அரசினுடைய காரகத்துவம் பெற்றவர் சூரிய பகவானே. ஆக மூதாதையர்களுடைய நல் ஆசி கிடைக்கும் நாள். புதிதாக வீடு மனை இடம் வாங்கக்கூடிய யோகம் உண்டாகும். வண்டி வாகனங்கள் மூலம் லாபம் அதிகரிக்கும். நல்ல நல்ல முயற்சிகள் கைகூடி வரும். மன நிம்மதியோடு இருப்பீர்கள். சந்தோஷம் பெருகும். ஊக்கம் உற்சாகம் நிறைந்த நாள். பலருடைய ஆதரவுகளை பெறுவீர்கள். சாந்தம் அமைதி வேண்டிய நாள். அதிகமான கோப உணர்வுகள் குடும்பத்தில் ஆகாது. வெளிப்படையான பேச்சுக்கள், வெளிப்படையான செயல்பாடுகள் தான் உங்களுக்கு நன்மையை கொண்டு வரும். பிறரை பற்றிய புரிதல்கள் ஏற்படலாம். மாணவர்களுக்கு படிப்பின் மீதான ஒரு ஆர்வம் இருக்கும். ஆராய்ச்சி துறை சார்ந்து படிக்கக்கூடியவர்களுக்கு, கணிதம் சார்ந்த துறைகளை தேர்ந்தெடுப்பவர்களுக்கு நல்லதொரு வளர்ச்சி. ஐடி துறையில் பணிபுரியக்கூடியவர்களுக்கு உங்களுடைய வருமானம் உயரும். அலுவலக விஷயங்களில் இருக்கக்கூடிய இடர்பாடுகள் நீங்கும். உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் விலகி போவார்கள். நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். மேன்மையான நிலைக்கு வருவீர்கள். செய்யக்கூடிய ஒவ்வொரு தொழிலினுடைய சாராம்சத்தை புரிந்து கொள்வீர்கள். மதிநுட்பத்தோடு செயல்படுவதாலும் நல்ல அறிவு சார்ந்த ஞானத்தின் மூலம் உங்களுக்கு நன்மைகள் பெற முடியும். கீர்த்தி பெறுவீர்கள். புகழ் வந்து சேரும். கல்வி, கலை, ஞானம், அறிவு, ஆரோக்கியம், அன்பு, ஆனந்தம், தைரியம் என்னும் அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் பெறுவீர்கள். தெய்வீக சக்தி, தெய்வீக அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். உடல் நலம் நன்றாக இருக்கும். மனதில் நினைத்த வேலைகளை திருப்திகரமாக முடிப்பீர்கள். உடன் பிறந்தவர்களால் ஆதாயம் உண்டு. விளையாட்டு சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு வேகம் அதிகரிக்கும். உயரிய விருதுகள், பரிசுகள் கிடைக்கும். இசைத்துறையில் நல்லதொரு நாட்டம் இருக்கும். தெய்வீக பணிகளில் ஈடுபாடு காட்டுவீர்கள். பிறருக்கு அதிகமான அறிவுரை சொல்லக்கூடியவர்களாகத்தான் நீங்கள் இருப்பீர்கள். எதையும் சீர்தூக்கி பார்த்து நீங்கள் பேசுவது நல்லது. வெளிப்படையாக பேசுகிறேன் என்று பிறருடைய மனதை புண்படுத்தாதீர்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை தரும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்பான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும்
கல்வி தொடர்பான செயல்பாடுகளுக்கு புதன் பகவானுடைய ஓரைக்கும் நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கடகம், விருச்சகம், மீனம், ரிஷபம், மகரம். பகை ராசிகள் மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. இங்கு குறிப்பிட்டுள்ள நட்பு பகை ராசிகளை தவிர அந்த ராசிக்கு மற்ற ராசிகள் சம ராசிகளாகும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். புரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு லாபம் அதிகரிக்கும், உற்சாகம் பிறக்கும், தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். குடும்பத்தில் சந்தோஷம், கலகலப்பு அதிகரிக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல் ஆதரவு கிடைக்கும். மாணவர்களுக்கு படிப்பில் இருக்கக்கூடிய விஷயங்களில் கவனமாக இருப்பது நல்லது. மனச்சோர்வுகள் ஏற்பட்டு நீங்கும், துரிதம் என்பது இருக்காது. ரேவதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு பெருமாள் வழிபாடு நல்லது. ஆதரவு நிறைந்த நாளாகவே அமையும். சாந்தமாக இருக்க வேண்டும், அமைதி தேவை. வெளிப்படையான செயல்பாடுகள் பலருடைய நல் ஆதரவுகளை தரும். மற்றவர்கள் பற்றிய புரிதல் மேம்படும். இந்த நாள் எல்லா நலன்களும் வளமும் பெற்று சீரும் சிறப்புமாக பல்லாண்டு காலம் வாழ்க பல்லாண்டு என பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த நாள் இறைவனுடைய அனுகிரகம் பெற்ற நாளாக அமைய பிரார்த்திக்கிறோம். ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவண பவ. நற்பவி நற்பவி நற்பவி.